சரத்குமாரோட மிக நீண்ட நாட்கள் நல்ல பழகி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்க. எந்த காலகட்டத்தில் மொழி படத்தில் வர மாதிரி இந்த பெல் அடிச்சுது? பெல்லா? பெல்லெல்லாம் அடிக்கலை எனக்கு. எனக்கு சைரன் தான் அடிச்சிருக்கோம். இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஐ ஆல்சோ டோன்ட் நோ. அப்போ நான் சரத், அரவிந்த் சுவாமி நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த கார்கிலோட ஃபண்டுக்காக நாங்கள் பெரிய நட்சத்திர விழா, கிரிக்கெட் விழாலாம் அதில் நாங்கள் ஆர்கனைஸ், பட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவருக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நான் தான் அவருக்கு அட்வைசர், நானும் அரவிந்த் சுவாமியும். ஸோ எல்லாம் முடித்து வேலையெல்லாம் முடித்து 6 மணிக்கு மேலே நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனையை பேசி நாம் வந்து அது கன்சோல் பண்ணிக்கிட்டு, இல்லை அது இப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் இருந்தேன். எப்போ இது மாறிச்சுன்னா எங்கேயோ ஒரு காலகட்டத்தில், ஐ திங்க் மச் லேட்டர், வை கான் வி கெட் மேரிட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சுது. ஆனால் இதில் ஒன்று சொல்லணும், என் மதர் வந்து நான் என்ன சாய்ஸ் என் லைஃப்பில் எடுத்திருந்தாலும் அவங்க எப்போவுமே எகென்ஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க எகென்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சில தவறுகள் பண்ணுறேன். அதெல்லாம் லைஃபோட பாடம் எனக்கு. ஆனால் சரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து நீ சரத்குமாரை கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன முதல் நபர் வந்து மாமியார் மெச்சிய மருமகனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷி ஃபெல்ட், அவங்க நினச்சாங்க இதுதான் உனக்கு கரெக்ட். உனக்கு ஒரு மேன் ஹூ வில் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், அதே சமயத்தில் நீயும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நான் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அந்த ஈக்குவேஷனே மாறிடும்.